வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைமோட் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலான்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் தரமானதாகவும் தரமான விலையிலும் மற்ற ஷாப்பிங் பண்ணுற மார்க்கெட்டை மாதிரி எங்கேயும் நமக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கிது. ஓகேங்களா? மற்ற எங்கே கடையில் போய் நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம்ல, அதே மாதிரி இங்கே வாங்குகிற பொருட்களும் விலையும் அதே மாதிரி இருக்கும், பொருட்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பைமோட் அப்ளிகேஷன் நம்ம வாங்குறதுனால நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதனால் டெலிவரியும் வாங்கினோம்னா 5 to 6 டேஸ்லேயே எல்லாமே திங்ஸும் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காவோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், கொரோனா காலத்தில் இந்த நெல்லிக்காயின் மகத்துவமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பரவலாக தெரிய ஆரம்பித்தது. அமிர்தமே என்றாலும் அளவோடு தான் சாப்பிட வேண்டும். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால எப்படி சாப்பிட்லாம், அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப மிகவும் நல்லது. நெல்லிக்காய் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்குது. நம்ம உடம்புல சீக்கிரமாக ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும். வயிற்று புண்களை குணமாக்கும், இதயத்துக்கும் நல்லது, நோய் தொற்றுகள் வராமல் காக்கும். நம்ம உடம்பில் வளர்சிதை மாற்றம் நிகழும்போது ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறினா உடலில் வீக்கம் ஏற்படுவது ஆரம்பித்து புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய நெல்லிக்காயில் உள்ள பாலோபினால், டேனின், ஃப்ளேவினாய்ட்ஸ் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து மேலே சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எல்லாம் பாதுகாக்குது. பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சளி பிடிக்காது. இது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல இருக்க சளி, இந்த கபத்தெல்லாம் வெளியேற்றுவது. அதை தான் நம்ம சளி பிடிக்குதுன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிறோம். இரவு நேரத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா தொண்டை கரகரப்பு ஏற்படும். குழந்தைகளோட வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி விடலாம். நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீர் குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான விட்டமின் சி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு மாலை 5 மணிக்கு மேல் நெல்லிக்காய் கொடுக்கறத தவிர்த்திடணும். ஓகேங்களா? இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்மளும் அதிகமாக சத்தோடு இருப்போம். தேங்க்யூ.